உண்டாகட்டும். நேற்று நான் தியானித்த வண்ணமாக உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் அதை நான் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தை என் இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக நாம் பார்த்தோம். ஆனாலும் அந்த அனுபவம் நம் வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறது. அதற்குரிய காரணத்தை நம்மை திருமூலமாய் அறிந்து கொள்ளும்படியாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை, பலன் தரவில்லை, நிறைவை கொடுக்கவில்லை. அதனுடைய ஆழம் அறியாதபடியான ஒரு குழப்பம் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் நம் வாழ்க்கையிலே வசனங்களை கேட்கிற நாம் விசுவாசத்தோடு கூட கேட்கின்ற போது நிச்சயமாகவே நம் வாழ்விலே அந்த வார்த்தைக்கு பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இங்கே வசனத்தை அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆனால் எரேமியா சொல்லுகிறார், உடைய வார்த்தை என் உள்ளத்துக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே வசனங்களை விசுவாசத்தோடு கூட கேட்கின்ற போது நம் வாழ்விலே அந்த வசனமானது நமக்கு பயனுள்ளதாக, பலனுள்ளதாக, பலமுள்ளதாக, சுகமுள்ளதாக நம் வாழ்க்கையில் மாறும் என்பதிலே எந்த விதமான மாற்றம் கிடையாது. அதனால் நாம் விசுவாசத்தோடு கூட வசனத்தை கேட்க நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையும் ஒரு கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையும் ஒரு கிடுமே. இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருந்த ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருந்த ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையில் தீரும் உத்தமமாக்கும் காட்டும். சத்திய வேதம். அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆனாலும் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளதால் நாங்கள் அதை 100% விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையுடைய வசனம் பிரயோஜனம் உள்ளதாக, எங்கள் வாழ்க்கையுடைய வசனம் ஜீவனுள்ளதாக, பலமுள்ளதாக, எங்களுக்கு ஆரோக்கியம் உள்ளதாக, எங்களுக்கு அற்புதம் உள்ளதாக இருக்கும்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே உம்முடைய ஆண்டவரே ஆளுகையும் உம்முடைய அற்புதமும் நன்மையும் எங்கள் வாழ்க்கையில் கிடைப்பதாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.